அந்த காலத்துல இருந்த விவசாயத்த பத்தி பெருமையா பேசுறாங்க. இது பாருங்க, அ அறுவடை செய்த நெற்கதிர்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அடிச்சு பிரிப்பாங்க. களத்துல அடிச்சு பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது கீழ வந்து அந்த நெல் தாள்கள்லாம் விழுந்திருக்கும். ஸோ, அதுலயும் வந்து மீதம் வந்து நெறைய நெல் இருக்கும். அந்த நெல் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மாடுகள வச்சு மிதிக்க செய்வாங்க. ஆனா, தென் மதுரையில பார்த்தீங்கன்னா, மாடுகள வச்சு அத மிதிக்க செஞ்சா பத்தாதுன்றதுனால, யானைகள வச்சு யானை கூட்டங்கள வச்சு மிதிக்க செய்து, அந்த நெல்லுகளெல்லாம் பிரிச்சு எடுத்துப்பாங்களாம். ஸோ, இதுதான் வந்து இங்க குடுத்துருக்கு. நாட்டுப்புற பாடல்ல அத பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, "மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று, ஆனை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை." தென்மதுரையில வந்து மாடு கட்டி இது பண்ணா பத்தாது அப்படின்றதுனால யானை கட்டி போர் அடித்தாங்களாம். அதுதான் வந்து இங்க தென்மதுரைய பத்தி தான் இங்க பெருமையா சொல்லியிருக்கு.